Hi friends, welcome back to Zyne Max. நம்ம simplification series பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல ஒரு சில important questions பார்க்கலாம். இந்த question பாருங்க, simplify square root of 2 square the whole power cube divided by 3 square the whole power square. இந்த சம் எப்படி போறது? square root இருக்கா, so square root. மேல பாருங்க 2 இருக்கு பேஸ்ல, so 2 எடுத்து எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். பவர்ல இருக்கிற 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணணும். so 2 3s are என்ன 6. so பவர்ல 6 போட்டுக்கோங்க. டிவைடட் பை கீழ பேஸ் என்ன இருக்கு 3 இருக்கு. so 3 இந்த ரெண்டு பவர்ஸ் மல்டிப்ளை பண்ணனும். 2 2s are என்ன 4. so 3 பவர் 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கா, சோ இந்த ஸ்கொயர் ரூட்டை தி ஹோல் பவர் 1/2 னு எழுதலாம். கரெக்ட்டா? போன வீடியோல அது எப்படி எழுதலாம்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். நீங்க போய் செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ எப்படி எழுதலாம்? 2 பவர் 6 இருக்கா, சோ 2 பவர் 6 தி ஹோல் பவர் 1/2. ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால 1/2 டிவைடட் பை 3 பவர் 4 தி ஹோல் பவர் 1/2. ஸ்கொயர் ரூட் வந்து நியூமரேட்டருக்கும் சொந்தம், டினாமினேட்டருக்கும் சொந்தம். சோ நியூமரேட்டர்லயும் நான் 1/2 பவர்ல எழுதிக்கிறேன், டினாமினேட்டர்லயும் 1/2 னு எழுதிக்கிறேன். தென் பவர்ஸ்ல இருக்க வேல்யூஸ் பாருங்க, 2ம் 6ம் 2 டேபிள்ல கேன்சல் ஆகும். சோ 2 1s are 2, 2 3s are 6. கீழ பாருங்க பவர்ஸ்ல இது ரெண்டும் 2 டேபிள்ல கேன்சல் ஆகும். கரெக்ட்டா? சோ 2 1s are 2, 2 2s are 4. இப்போ மேல என்ன இருக்கு 2 கியூப் இருக்கா, சோ 2 கியூப் டிவைடட் பை கீழ என்ன இருக்கு 3 ஸ்கொயர். சோ 3 ஸ்கொயர். 2 கியூப்னா என்ன வேல்யூ 8 divided by 3 square na enna 9. so 8/9 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் C is the correct answer. இப்போ இந்த சம் பாருங்க, simplify 5th root of cube root of x power 6. இந்த சம் எப்படி போறது? ஃபர்ஸ்ட் இங்க உள்ள என்ன இருக்கு x power 6 இருக்கா, so x power 6 எடுத்து எழுதிக்கோங்க. x power 6. then இங்க என்ன இருக்கு cube root இருக்கு, so cube root பதிலா நான் பவர்ல 1/3 னு எடுத்து எழுதிக்கிறேன். இங்க 5th root இருக்கு, so பவர்ல 1/5 னு எழுதிக்கிறேன். இங்க கியூப் ரூட் பதிலா 1/3 னு எழுதிக்கிறேன், 5th ரூட் பதிலா 1/5 னு பவர்ல நான் எழுதிக்கிறேன். தென் இது ரெண்டும் பாருங்க 3ம் 6ம் 3 டேபிள்ல கேன்சல் ஆகுமா, சோ 3 1s are 3, 3 2s are 6. சோ ஆன்சர் எப்படி எழுதணும்? இங்க என்ன இருக்கு x இருக்கு, சோ x 2 இருக்கா மேல பவர்ல, சோ 2 டிவைடட் பை கீழ என்ன இருக்கு 5 இருக்கு, சோ 5. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் A is the correct answer. இப்போ இந்த சம் பாருங்க, simplify a cube plus b cube divided by a square plus 2ab plus b square into a square minus b square divided by a minus b. இந்த சம் எப்படி போறது? மேல என்ன இருக்கு a cube plus b cube. a cube plus b cube ஃபார்முலா என்ன? a plus b into a square minus ab plus b square. so a cube plus b cube இருக்கிற இடத்துல நான் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். so சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, a plus b into a square minus ab plus b square divided by கீழ என்ன இருக்கு பாருங்க a square plus 2ab plus b square. இது பார்க்க எப்படி இருக்கு? a square plus 2ab plus b square என்ன ஃபார்முலா? a plus b the whole square ஓட ஃபார்முலா. சோ அதை நான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். a plus b the whole square. இங்க என்ன சிம்பிள் இருக்கு? மல்டிப்ளை. சோ மல்டிப்ளை a square minus b square ஃபார்முலா என்ன? a plus b a minus b. சோ அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a plus b a minus b divided by கீழ என்ன இருக்கு a minus b. சோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க a minus b. then இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இங்க a minus b இருக்கு, சோ இங்க a minus b இருக்கு, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. then இங்க a plus b இருக்கு, இங்க a plus b the whole square இருக்கு, சோ ஒரு a plus b கேன்சல் ஆயிடுச்சுனா மீதி ஒரு a plus b இருக்கும். then இங்க பாருங்க a plus b இருக்கு, இங்க a plus b இருக்கு, சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கு பாருங்க a square minus ab plus b square. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் A is the correct answer. இப்போ இந்த சம் பாருங்க, a cube divided by a minus b plus b cube divided by b minus a equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது எப்படி போட போறோம்? கீழ இருக்கிற ரெண்டு வேல்யூஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் சேம் ஆக்கணும். மேல பாருங்க a cube இருக்கா, சோ a cube எப்படி எடுத்து எழுதிக்கோங்க, divided by கீழ என்ன இருக்கு a minus b இருக்கு, சோ a minus b. இங்க என்ன சிம்பிள் இருக்கு பிளஸ் இருக்கு, சோ பிளஸ் மேல என்ன இருக்கு b cube, சோ b cube divided by இந்த வேல்யூவையும் நம்ம a minus b ன்னு எடுத்து எழுத போறோம். சோ எப்படி எழுதலாம்? மைனஸை வெளியே காமனா எடுத்து எழுதிக்கோங்க. சோ மைனஸை காமனா வெளியே எடுத்துட்டா என்ன வரும் a minus b. then இங்க என்ன இருக்கு a cube divided by a minus b இருக்கா, சோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க a cube divided by a minus b. plus into minus என்ன minus b cube இருக்கு, சோ b cube divided by கீழ என்ன இருக்கு a minus b. சோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க a minus b. இப்போ LCM எடுங்க. சோ divided by கீழ ரெண்டுமே சேமா இருக்கு, சோ a minus b எடுத்து எழுதிக்கோங்க. மேல என்ன இருக்கு a cube, இங்க என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ், சோ மைனஸ் b cube. a cube minus b cube ஃபார்முலா என்ன?
a minus b into a square plus ab plus b square. So அதை எடுத்து நான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். a minus b a square plus ab plus b square divided by கீழ என்ன இருக்கு a minus b இருக்கு. so a minus b. இப்போ இந்த a minus b இந்த a minus b கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கு a square plus ab plus b square. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் A is the correct answer. இப்போ இந்த சம் பாருங்க, simplify x square minus 25 divided by x plus 3 divided by x plus 5 the whole square divided by x square minus 9. இது எப்படி போடணும்? இங்க என்ன இருக்கு மேல x square minus 25 இருக்கு. so 25 5 square னு எடுத்து எழுதணும். so x square minus 5 square. 5 square என்ன 25. so 25 நான் 5 square னு எடுத்து எழுதிக்கிறேன். இங்க கீழ என்ன இருக்கு x plus 3. so x plus 3. இங்க என்ன சிம்பிள் இருக்கு டிவைடட் பை இருக்கு. சோ டிவைடட் பை மல்டிப்ளை சிம்பிளா மாத்தணும். சோ மல்டிப்ளை சிம்பிளா மாத்தினா என்ன ஆகும்னா இந்த வேல்யூ மேல வரும், மேல இருக்க வேல்யூ கீழ வரும். சோ கீழ என்ன இருக்கு x ஸ்கொயர் மைனஸ் 9. சோ x ஸ்கொயர் மைனஸ் 9 எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர் தான் 9. சோ 3 ஸ்கொயர் டிவைடட் பை மேல இருக்கிறத கீழ எழுதணும். சோ x plus 5 தி ஹோல் ஸ்கொயர். x plus 5 the whole square. Then next step என்ன மேல என்ன இருக்கு x square minus 5 square இருக்கு. இது பார்க்க எப்படி இருக்கு a square minus b square formula மாதிரி இருக்கா. so a square minus b square formula என்ன a plus b into a minus b. so இங்க x தான் a 5 தான் b. so x plus 5 x minus 5 divided by கீழ என்ன இருக்கு x plus 3 இருக்கு. so அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்க என்ன சிம்பிள் இருக்கு மல்டிப்ளை சிம்பிள் இருக்கு. so multiply இத பாருங்க x square minus 3 square. இது பார்க்க எப்படி இருக்கு a square minus b square மாதிரி இருக்கா. so x ன்றது a 3 ன்றது b. so a square minus b square formula என்ன a plus b a minus b. இந்த formula substitute பண்ண என்ன வரும் x plus 3 x minus 3 divided by கீழ என்ன இருக்கு பாருங்க x plus 5 the whole square. then இதுல ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. இங்க x plus 3 கேன்சல் ஆயிடும், இங்க x plus 3 இருக்கு. so x plus 3 கேன்சல் ஆயிடும். இங்க x plus 5 the whole square இருக்கு, மேல x plus 5 இருக்கு. so x plus 5 உம் x plus 5 the whole squareல இருந்து ஒரு x plus 5 கேன்சல் ஆகுது. so remaining x plus 5 மட்டும் இருக்கும். இப்போ மீதி என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. மேல என்ன இருக்கு பாருங்க x minus 5 இங்க என்ன இருக்கு x minus 3. so x minus 3 divided by கீழ என்ன இருக்கு பாருங்க x plus 5 மட்டும் இருக்கு. so x plus 5. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் B is the correct answer. இந்த வீடியோல போட்ட சம்ஸ்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய क्वेश्चंसலாம் நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். Thank you friends.